ஒருவேளை கையெடுத்து கும்பிட்டு நாளைக்கு மன்னிச்சிருங்க என்னாலதான் அப்படி நடந்துச்சுன்னு ஒரு அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், டோட்டல் ஃபேமிலியும் சரண்டர் ஆயிருவாங்க. நீங்க வீடு வீடா போனீங்கன்னா தான் அங்க ரோட்ல ஏதாவது எங்கேயாவது கிராமத்துக்குள்ளார போவீங்க, எங்கேயா இருந்தாலும் எவனா கட்டையை தூக்கி அடிப்பான், கல்லை தூக்கி அடிப்பான், எவன் அடிச்சான்னு தெரியாது. விஜயின் கார் தாக்கப்பட்டது அப்படின்னா இங்க ஒரு 10 பேர் பைத்தியக்கார பையன் ரோட்ல வந்து நின்றுட்டு எங்கேயாவது இங்க இருக்கிற பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை உடைப்பான். இதுதான் இஷ்யூ ஆகுமே தவிர ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அதுல 41 பேருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் ஐடி கார்டு கொடுத்துறாங்க. அவங்க மட்டும்தான் வரணும். கட்சி தொண்டர்கள் அலௌடு கிடையாது. சார், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட் போட்டுருச்சு. இதே விஜய் போய் 41 பேர் குடும்பத்தையும் எந்த பிரச்சனையும் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாருன்னா தட் இஸ் த ஃபுல் ஸ்டாப் ஃபார் கரூர் இன்சிடென்ட். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சு நிவாரண நிதி இழப்பீடு கொடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பாக்குறோம். அடுத்த வாரம் போறதுக்கான திட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் போகும்போது அந்த இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், அது இப்ப தேவையில்லாம அது விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்கன்னு தெரியல. இப்ப காவல்துறை கிட்ட அவங்க அனுமதி வாங்கி கொடுத்ததை வந்து அந்த கடிதமே வந்து வெளியில இப்ப லீக் ஆயிருக்கு. அந்த கடிதம் லீக் ஆகி அதுல இவர்கள் கொடுத்த கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்தாங்க, கட்சி தொண்டர்களையே நாளைக்கு விடக்கூடாதுன்னது, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தடியடி நடத்துங்கன்னு இப்ப இவங்க வாயாலேயே அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்க ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு யாரும் இருக்கக்கூடாது, அப்படி வந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இப்ப அது அவங்களோட தொண்டர்கள் மத்தியில பேசும் பொருளாவது, பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அது ஒரு நெகட்டிவ் ஆகுது. நீங்க வெளிப்படையா சொல்லணும்னா விஜய் வந்து ஒன்னும் எல்லா இடத்துக்கும் அனுமதி வாங்க, இப்ப கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி வாங்கணும், ரைட்டு. பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தான் போனாங்க. கரூர் சம்பவத்துக்கு எல்லாரும் தான் போனாங்க. யார் அனுமதி வாங்கிட்டு போனா? வரேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. நீங்க கிளம்பி வரான்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா போலீஸை போட போறாங்க. உங்களை யாரும் தடுத்து நிப்பாட்டி நீ ஊருக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்லை. அப்படி சொன்னால் அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் ஏற்படும். நீங்க ரொம்ப இந்த 16 நாள் காரியத்தை அனுசரிக்கிறேன், நான் அதனால அமைதியா இருக்கிறேன், நாளைக்கு நான் இப்ப போறேன் அப்படிங்கறத இவ்வளவு நாள் தாமதப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா சார், அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துல யாரோ உங்களை கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால நீங்க கொஞ்சம் பதறீங்கன்னா ரைட்டுங்களாம். இழந்தவங்களோட குடும்பத்துல ஒருத்தர் கூட உங்களை ஒன்றும் பேசலங்கிறப்ப அடுத்த நிமிஷம் நீங்க இறங்கி இருக்கணும். அரசியல்னா அதுதான். எங்க நாளைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகிறோமோ, இப்ப அனிதா மரணத்தில் எடப்பாடிக்கு பொறுப்புன்னோட உடனே திமுக அதை எப்படி வச்சு பிளே பண்ணுச்சு. இப்ப அதே அதுக்கப்புறம் அவங்க நீட் எக்ஸாம்ல இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி எப்படி பிளே பண்றாருங்கிறப்ப யூ ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர். அரசியல் செய்ய எப்படிங்கறத கத்துக்கணும். சும்மா நாளைக்கு நீங்க எல்லாம் எனக்கு பாதுகாப்பு போட்டு வைங்க, நீங்க பிரைம் மினிஸ்டர் சிஎம் மாதிரி ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வைங்க, அப்ப நீங்க எனக்கு வர சொல்லுங்க நான் வரேன் அப்படிங்கறது வந்து ஒரு சரியான கண்ணோட்டமா இல்ல. யார் ஆலோசனைன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அதற்கு அப்பாற்பட்டு அங்க அவர் போறதுமே ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அதுல 41 பேருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் ஐடி கார்டு கொடுத்துறாங்க. அந்த ஐடி கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான், அதாவது ரொம்ப நெருங்கிய உறவு, அதாவது இப்ப புள்ள இறந்திருக்குன்னா அப்பா அம்மா மட்டும்தான் உள்ள அலௌடு. அது மாதிரி வந்து அவங்க மட்டும்தான் வரணும். கட்சி தொண்டர்கள் அலௌடு கிடையாது, காவல்துறையினர்கள் அலௌடு கிடையாது, பத்திரிகையாளர்கள் அலௌடு கிடையாது. அவர் மட்டும் பேசுறாங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஓப்பன் ஒருவேளை கையெடுத்து கும்பிட்டு நாளைக்கு மன்னிச்சிருங்க என்னாலதான் அப்படி நடந்துச்சுன்னு ஒரு அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், டோட்டல் ஃபேமிலியும் சரண்டர் ஆயிருவாங்க. அது மாதிரி அவர் கையாலே எல்லா குடும்பத்துக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் காசோலையை கொடுக்குறாரு போல. சோ அதை ஹேண்டில் பண்ணிட்டு அங்க இஷ்யூ இல்லாம வந்துட்டாரு அப்படின்னா மேட்டர் சால்வ் ஆயிரும். சோ அதை நோக்கி பயணிக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தாமதப்படுத்தி இருக்க வேண்டாம். இன்னொன்னு, காவல்துறை அனுமதி கொடுக்கல, டிஜிபி கிட்ட கொடுத்தேன், கலெக்டர் கிட்ட கொடுத்தேன், எஸ்பி கிட்ட கொடுத்தேன், பர்மிஷன் லெட்டருக்கு ரிப்ளை வரல, மெயில் அனுப்பிச்சா ரிப்ளை வரலன்னு சின்ன சின்ன காரணங்கள் சொல்லாம நீங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு அந்த ஹீட்ல நீங்க கிளம்பி போனது ஓகே. பட் இவ்வளவு நாள் தாமதப்படுத்தி இருக்க வேணாம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்க போய் அரசியல் பண்ண அடுத்த நிமிஷமாச்சு நீங்க கொஞ்சம் போய் நின்றுக்கணும். இப்பயும் ஒன்றும் தப்பு இல்ல, லேட் இல்ல, அது பிரச்சனை இல்லாம அதை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னா மேட்டர் வந்து இஷ்யூஸ். சார், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட் போட்டுருச்சு. இதே விஜய் போய் 41 பேர் குடும்பத்தையும் எந்த பிரச்சனையும் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாருன்னா தட் இஸ் த ஃபுல் ஸ்டாப் ஃபார் கரூர் இன்சிடென்ட். அதோட அந்த சம்பவமே பேசும் பொருள் இல்லாம போயிடும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டிருந்தா நம்ம விமர்சனம் பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு மண்டபத்துல ஒரு ஈவென்ட் மாதிரி ஒரு நிகழ்வா ஏற்பாடு பண்றாங்கன்றப்ப அதுக்கான ப்ராப்பர் அனுமதி வேணும்ல சார். திரும்ப ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா திரும்பவும் கெட்ட பேர் வந்துரும் அப்படிங்கறனால நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சியஸா இருந்திருக்காங்களோ? ஊரா போறதுதான் சார் பிரச்சனை. நீங்க வீடு வீடா போனீங்கன்னா தான் அங்க ரோட்ல ஏதாவது எங்கேயாவது கிராமத்துக்குள்ளார போவீங்க, எங்கேயா இருந்தாலும் எவனா கட்டையை தூக்கி அடிப்பான், கல்லை தூக்கி அடிப்பான், எவன் அடிச்சான்னு தெரியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போகும். உடனே விஜயின் கார் தாக்கப்பட்டது அப்படின்னா இங்க ஒரு 10 பேர் பைத்தியக்கார பையன் ரோட்ல வந்து நின்றுட்டு எங்கேயாவது இங்க இருக்கிற பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை உடைப்பான்.
இதுதான் இஷ்யூ ஆகுமே தவிர, உங்களோட கல்யாண மண்டபத்துல ஹையர் பண்ணி இப்ப கல்யாணத்துக்குலாம் பர்மிஷன் வாங்குறோமா நம்ம? ஒரு கன்வென்ஷனல் ஹால்ல நம்ம நடத்துற ஏதாவது ஃபங்ஷனுக்கு காது குத்தம், நாளைக்கு கல்யாணம் வைக்கிறோம், நிச்சயதார்த்தம் வைக்கிறோம், அதுக்கெல்லாம் அப்போ காவல்துறையில அனுமதி வாங்குறோமா? அந்த மண்டபத்துக்கு பணத்த குடுத்துட்டு, அந்த மண்டபத்துல நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது மாரி நீங்க நாளைக்கு வச்சுட்டு போ வேண்டியதுதானே! அதுல கூப்ட்டு பாதிக்கப்பட்டவங்கள நீங்க நாளைக்கு பாதிக்கப்பட்டவங்கள பனையூர்ல கூப்ட்டு நலத்திட்ட உதவி குடுத்தப்ப மட்டும் இனிச்சுதா? அது மாரி இங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் இந்த மண்டபத்துக்கு வாங்கன்னு அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு காரே வச்சு குடுங்க. என்ன சொத்தா போது? நாளைக்கு ஒரு கார ஹையர் பண்ணி அவங்களுக்கு நீங்க வாங்க. வந்துட்டு நீங்க கல்யாண மண்டபம் வாங்க. உங்க கூடயே உட்கார்ந்து அவரு சாப்பிட்டுட்டு திரும்பி அந்த கார்லயே கொண்டாந்து விட்டுருவாங்கன்னு பேசி, விருப்பப்பட்டவர்கள் அதிலேயே ஒரு ஈஸி டெக்னிக் இருக்கு. உங்க மேல இம்ப்ரெஸ் ஆகி உங்ககிட்ட நல்லா பேசணும், இல்ல அவரு பாவம் அப்படின்னு நினைக்கிறவன் வருவான். கோவம் இருக்கவன் வரமாட்டான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்குள்ளார கோவம் இருக்கிற ஆட்கள தவிர்க்கிற மாரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேண்டிய ஆட்கள மட்டும் நீங்க பேசிட்டு இணக்கமா அந்த சூழ்நிலைய முடிச்சுட்டு வந்துரலாம். நீங்க அதற்கு ஏன் போலீஸ காரணம் சொல்லிக்கிட்டு இப்பயும் ஏர்போர்ட்ல இறங்குனா ஏர்போர்ட்ல சுத்தி யாரும் இருக்கக்கூடாது. நான் செல்லும் வழிகளில் 1 கிலோமீட்டருக்கு கிட்ட யாரும் இருக்கக்கூடாது. பேரிகார்டு தடுப்புகள் அமைக்க வேண்டும். அப்படி இப்படின்னு எதுக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ்லாம் கேட்டிருக்காங்க சார். அதுதான். எதுக்கு அதெல்லாம்? ஏற்கனவே நீங்க ஒய் பிரிவு, ஒய் பிளஸ் பிரிவு பாதுகாப்புல இருக்கிறீங்க. நாளைக்கு ஒய் பிளஸ் பிரிவிலேயே உங்களுக்கு 5 பேர் துப்பாக்கியுடன் கூட இருக்கிறாங்க. இருக்கிற சஃபாரி சூட் போட்டிருக்காங்க பாருங்க. அவ்வளோ பேருமே ஆர்ம்டு போலீஸ். சிஆர்பிஎஃப். அதுக்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதுவே ஜாஸ்தி சார். நாளைக்கு சும்மா இல்லாம இது ஏதோ நீங்க வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிற அளவுக்கு ஒரு இமேஜ கிரியேட் பண்றீங்க. நீங்க வந்து ஐயோ! எனக்கு ஏதோ ஆயிரப்போது. ஐயோ! எனக்கு ஏதோ ஆயிரப்போது அப்படின்னா ஃபேஸ் பண்ணணும் அரசியல்வாதினா. நாளைக்கு போய் 2 கல்லே உங்க மேல விழுந்தாலும் அதையும் அனுதாபமா மாத்த பார்க்கணுமே தவிர, சும்மா நாளைக்கு கல்ல வச்சு அடிச்சுருவான்னு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளாரயே உட்கார்ந்துகிட்டா நாளைக்கு எப்படி அரசியல் தலைவரா ஏத்துக்குவாங்க? தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இவ்வளவு தூரம் சும்மா அரசாங்கத்து மேல திரும்பி இதுக்கு பழி போடுறதுக்காக நாங்க அனுமதி கேட்டா அவங்க குடுக்கல. அதனால கரூர் போலாங்கிற மாரி ஒரு ஆங்கிள்லயே கொண்டுட்டு போயிருக்க வேணாம். எல்லாரும் தான் போனாங்க. ஏன் செந்தில் பாலாஜி இருந்த அதே அரசு மருத்துவமனைக்குள்ளார அதிமுக எம்.ஆர். விஜயபாஸ்கர் இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல. நானும் எம்.எல்.ஏ. நானும் அரசு மருத்துவமனை. என் மக்கள் தான், என் மாவட்ட மக்கள்னு நிக்கலையா? அவர் என்ன செந்தில் பாலாஜி போய் அவர்ட்ட ஏதாவது சண்டைக்கு நின்னாரா? எல்லாரும் தான் நிர்மலா சீதாராமன்ல இருந்து ஆரம்பிச்சு, சீமான்ல இருந்து எல்லாரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், நீங்க நாளைக்கு சரி அந்த சிச்சுவேஷன்ல போனா பிரச்சனை ஆகும்னு நினைச்சது ஓகே. இப்ப போறப்ப கூட இவ்ளோ இது பண்ணி வேணும்னே பாருங்க போலீஸ் அத விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் அப்படின்ட்டு தான் அத லீக் பண்றாங்களே. இல்லன்னா எந்த பர்மிஷன் லெட்டர் வெளில வந்திருக்குது? ஏன்னா இவங்களுக்கு தேவையில்லாம சேர்த்த வரிகள்னால, இது மக்கள் மத்தியில இவர்களுக்கு பேசும் பொருள் ஆகணுங்கிறதுக்கு தான் அவங்க அந்த வேலைய பண்றாங்க. ஒருவேள இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடியா இருக்கும்னு நெனச்சிருப்பாரா? பாதுகாப்பு குறைபாடுனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கேட்டுருவோம். அது குடுக்கறதும் குடுக்காது அவங்க தலையில போய் முடிஞ்சிரும் அது அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி குடுக்குற மாரி ஒரு நெனச்சுட்டாரா? சின்ன விஷயம் சார். ஒரு ஒரு ஏற்கனவே கரூர்ல எந்த மாவட்டத்திலயும் நடக்காது. ஏன் கரூர்ல நடக்குதுன்னு ஒரு பேசும் பொருள் ஆயிருச்சு. நீங்க திரும்பி கரூருக்குள்ளார போய் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு வெளிப்படையாவே சொல்றேன். செந்தில் பாலாஜி ஒருவேள பண்ணியிருந்தால் கூட, திரும்பி பண்ணாதடா, நாளைக்கு அப்புறம் மாட்டிக்குவ. அதனால அமைதியா இருன்னு சொல்லுவாங்க. நீங்க திரும்பி இந்த சமயத்துல போய் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, அவர் சொல்றது கரெக்ட் தானே. அது என்ன கரூர் உள்ளார எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குதுன்னு இன்னும் அது விகரஸா இருக்கும். உங்களுக்கு அது ஒரு சாதகமான பார்வையில தான் போயிருக்கும். சம்பவம் நடக்கணுங்கிற எண்ணத்திலேயே போகட்டும் சார் இவரு. நல்லது தானே. நல்லது நடந்தா என்ன? உங்களுக்கு மேல உங்க கார்ல 2 கல்லு விழுந்தா நல்லதுங்கிறப்ப போக வேண்டியதுதானே தைரியமா. எனக்கு யாரும் இல்ல. எனக்கு மக்கள் இருக்கிறாங்க. தலைவரை இப்ப மக்களால் ஒரு வார்த்தையில இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அதுதான் சார். நான் என் மக்களு நாளைக்கு என்ன நம்புறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அவங்கள பார்க்க போறேன். அவங்களுக்கு ஒருவேளை கோபதாபம் இருந்தா கூட பரவால்ல என் மேல காட்டட்டும். என் குடும்பத்த சேர்ந்தவங்க நாளைக்கு காட்டினா காட்ட மாட்டேனான்னு ஒரு பிரஸ் மீட் குடுத்துட்டு ஃபிளைட் ஏறி இருந்தாருன்னா, இங்க எல்லா பேரும் பூத்தூவி வரவேற்றிருப்பான். அரசியல் பண்ண தெரியணும். சும்மா உட்கார்ந்துகிட்டு துப்பாக்கியோட போலீஸ் வந்தா மட்டும் எவனும் பண்ண மாட்டானா சார்? ஒரு விஷயம், ஒரு வீட்டுக்குள்ளார ஒருத்தன் திருடணும்னு முடிவு பண்ணிட்டானா, நீங்க 10 சிசிடிவி வச்சிருந்தாலும், 4 நாய் வச்சிருந்தாலும், 2 வாட்ச்மேன் வச்சிருந்தாலும் அவன் திருடிடுவான். அதே மாரி தான் ஒருத்தன் உங்கள அடிக்கணும், ஏதோ கலவரம் பண்ணணும்னு நெனச்சுட்டான்னா, நீங்க எவ்வளோ போலீஸோட வந்தாலும் நாளைக்கு சம்பவம் கன்ஃபார்மா நடக்கும். நடக்கணும்னு நெனச்சுக்கிட்டே போங்க சார். நடந்தா நல்லது தானே. திரும்பியும் உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கூடும். பார்றா அந்த ஆளு வேணும்னே இந்த மாவட்டத்துக்குள்ள நுழையவே விட மாட்டேங்கிறாய்ங்க. பாதிக்கப்பட்டவன பார்க்க வரலன்னு இவ்வளவு நாள் சொன்னாங்க. பாரு இப்ப பார்க்க போலான்னு நெனைக்கிறப்ப திரும்பி அந்த ஆள் மேல இப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு தான் சிம்பத்தி கிரியேட் ஆகும். அத ப்ளே பண்ண தெரியாம கூட இருக்கிற ஆட்கள் சொல்றாங்கன்னு நாளைக்கு இப்ப பண்ணி இப்ப உங்க போலீஸ் லெட்டர் வெளில வந்து எல்லா யூடியூப் சேனல்லயும் டிபேட்லயும் நேத்துக்கு அதுதான் டிபேட் ஃபுல்லா. என்னென்ன வரிகள் சேர்த்திருக்காரு, என்னென்ன வார்த்தைகள் சேர்த்திருக்காரு, கட்சி தொண்டர்களையே அடிங்கன்னு சொல்றாரு, இவரெல்லாம் தலைவரான்னு பேசும் பொருளாயிருச்சு. தேவையா அது? நீங்களா தேவையில்லாம அத மேனிபுலேட் பண்ணிக்கிறீங்க வேற மாரி.
அதன் மூலமா வெளியான டிஸ்கஷன்ஸ வந்து மடைமாற்றத்துக்கோ, அல்லது மக்கள் மனசுல அது தப்பான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிராம இருக்கறதுக்கோ, விஜய் அவர்கள் என்னலாம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க சார்? சார் அது வந்து முதல்ல லெட்டரே குடுத்துருக்க கூடாது சார். எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து நாளைக்கு அதிகாரிகளுக்கு கட்டளை இடுவதற்காக குடுக்கப்பட்ட ஆணை கடிதம் மாரி இருக்குது. அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் மாரியே இல்ல. இவர்களே ஒரு சுப்பீரியர் ஹேண்ட் எடுத்து நாளைக்கு நீ எவன் வந்தாலும் சரி, நீ என்னைய மட்டும் பாத்துக்க அப்படிங்கிற மாரி இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப பேசும் பொருளாகுது. அது மக்கள் கிட்ட இது ஒண்ணும் பேசும் பொருள் ஆகாம இருக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா, அது போயிட்டு வர சம்பவம் ஒண்ணும் இல்லாம ஆகணும். அதாவது அங்க இருக்கக்கூடிய 41 குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஈஸி ஆகணும். இவரு எந்த ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட்டும் இல்லாம போயிட்டு திரும்பி நல்லபடியா வந்து ஃபிளைட் ஏறிட்டாரு அப்படின்னா, நாளைக்கு அது மேட்டர் டிசால்வ் ஆயிரும். ஒருவேளை அதுல எங்கேயாச்சும் ஏதாவது சின்னதா சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு மாட்டிக்குவார். திரும்பி அது பேசும் பொருளாயிரும். நிச்சயமா சார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு, நெறைய அரசியல் கருத்துக்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி ம். சார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்